பாபா சாஹேப் அம்பேத்கர் குறித்து மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா பேசிய பேச்சுக்கு எதிர்ப்பு தெரிவித்து ஞாயிற்றுக்கிழமை முதல் 3 நாட்களுக்கு நாடு தழுவிய அளவில் நடைபெறவுள்ள தொடர் நிகழ்ச்சிகள் குறித்த அறிவிப்பை காங்கிரஸ் வெளியிட்டுள்ளது. இது தொடர்பாக காங்கிரஸ் அமைப்பு பொதுச் செயலாளர் KC வேணுகோபால் காங்கிரஸ் எம்பிக்கள், மத்திய செயற்குழு உறுப்பினர்கள் ஆகியோருக்கு சுற்றறிக்கை அனுப்பியுள்ளார். அதில் காங்கிரஸ் எம்பிக்களும் மத்திய செயற்குழு உறுப்பினர்களும் ஞாயிற்றுக்கிழமையும் திங்கட்கிழமையும் தங்கள் தொகுதிகளில் செய்தியாளர் சந்திப்புகளை நடத்த வேண்டும். அதில் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவின் ராஜினாமாவை வலியுறுத்த வேண்டும். டிசம்பர் 24ஆம் தேதி அனைத்து மாவட்ட தலைநகரங்களிலும் காங்கிரஸ் கட்சியினர் அம்பேத்கரின் உருவப்படங்களுக்கு மாலை அணிவித்து பாபா சாஹேப் அம்பேத்கர் சம்மன் பேரணி நடத்தி குடியரசுத் தலைவர் பெயரில் ஒரு மனுவை மாவட்ட ஆட்சியரிடம் வழங்க வேண்டும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. அம்பேத்கர் குறித்த தனது கருத்தை மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா திரும்பப் பெற வலியுறுத்தி டிசம்பர் 24இல் நாடு முழுவதும் மாவட்ட தலைநகரங்களில் பகுஜன் சமாஜ் கட்சி சார்பில் போராட்டம் நடத்தப்படும் என்று அக்கட்சியின் தலைவர் மாயாவதி அறிவித்துள்ளார். சமீபத்தில் மாநிலங்களவையில் பேசிய மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா அம்பேத்கர் அம்பேத்கர் என முழக்கமிடுவது இப்போது ஃபேஷன் ஆகிவிட்டது. இதற்கு பதிலாக கடவுளின் பெயரை இவ்வளவு முறை உச்சரித்திருந்தால் சொர்க்கத்திலாவது அவர்களுக்கு இடம் கிடைத்திருக்கும். அம்பேத்கர் பெயரை மேலும் 100 முறை கூட உச்சரிக்கட்டும். ஆனால் அவரது உண்மையான உணர்வுகள் குறித்து அவர்கள் பேச வேண்டும் என்று பேசியிருந்தது பெரும் சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது குறிப்பிடத்தக்கது. மதுபான கொள்கை ஊழல் வழக்கில் முன்னாள் முதல்வர் அரவிந்த் கெஜ்ரிவாலை விசாரிக்க அமலாக்கத்துறைக்கு டெல்லி துணைநிலை ஆளுநர் VK சக்சேனா அனுமதி வழங்கியுள்ளார். சென்னை அண்ணா பல்கலைக்கழகம், திருச்சி பாரதிதாசன் பல்கலைக்கழகம், சேலம் பெரியார் பல்கலைக்கழகம் ஆகிய 3 பல்கலைக்கழகங்களுக்கு UGC பிரதிநிதி இல்லாமல் தேடுதல் குழுக்களை அமைத்தது UGC விதிமுறைகளுக்கும் உச்சநீதிமன்ற உத்தரவுகளுக்கும் முரணானது. எனவே அந்த தேடுதல் குழுக்களை திரும்பப் பெற வேண்டும் என்று தமிழக அரசை ஆளுநர் RN ரவி வலியுறுத்தியிருந்தார். இந்நிலையில் பல்கலைக்கழக துணைவேந்தர்கள் நியமன விவகாரத்தில் தமிழக ஆளுநர் அரசியல் உள்நோக்கத்துடன் செயல்படுகிறார். இதை சட்ட ரீதியாக எதிர்கொள்வோம் என்று உயர்கல்வித்துறை அமைச்சர் கோவிச்செழியன் தெரிவித்துள்ளார். மேட்டூர் அனல்மின் நிலையத்தில் கொதிகலன் டியூப் வெடிப்பு மற்றும் விபத்து காரணமாக மின் உற்பத்தி பெருமளவு குறைந்துள்ளது. ஒட்டுமொத்தமாக 1440 மெகாவாட் மின் உற்பத்தி செய்யப்படும் நிலையில் 180 மெகாவாட் மட்டுமே மின் உற்பத்தி செய்யப்படுகிறது. தற்போது அனல் மின் நிலையத்தில் 87% மின் உற்பத்தி பாதிக்கப்பட்டுள்ள நிலையில் 13% மட்டுமே நடந்து வருகிறது. சட்டவிரோத பணப்பரிமாற்ற தடை சட்ட வழக்கில் கைது செய்யப்பட்டுள்ள ஜாஃபர் சாதிக் மற்றும் அவரது சகோதரர் முகமது சலீம் ஆகியோரின் ஜாமீன் மனு மீதான விசாரணையில் இருந்து விலகுவதாக சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதி AD ஜெகதீஷ் சந்திரா தெரிவித்துள்ளார். நாகை அருகே கடலில் மீன்பிடித்துக் கொண்டிருந்த நாட்டுப்படகு மீனவர்களை இலங்கை கடற்கொள்ளையர்கள் தாக்கி வலை உள்ளிட்ட உபகரணங்களை பறித்துச் சென்றனர். 2 இடங்களில் நடந்த தாக்குதல் சம்பவங்கள் குறித்து வேதாரண்யம் கடலோர காவல் நிலைய போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். வார்டு மறுவரையறை, இடஒதுக்கீடு நடைமுறைகள் முடிந்த பிறகுதான் உள்ளாட்சி தேர்தல் குறித்த அறிவிப்பு வெளியிடப்படும் என்று தமிழக அரசு சென்னை உயர்நீதிமன்றத்தில் உத்தரவாதம் அளித்துள்ளது. வங்கக்கடலில் தற்போது வலுப்பெற்றுள்ள காற்றழுத்த தாழ்வு மண்டலம் அடுத்த 12 மணி நேரத்தில் கிழக்கு வடகிழக்கு திசையில் மெதுவாக நகர்ந்து அதன் பிறகு கடலில் படிப்படியாக வலுவிழக்கக்கூடும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இதன் காரணமாக தமிழகம், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் அடுத்த 6 நாட்களுக்கு லேசானது முதல் மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. சபரிமலையில் ஐயப்பனுக்கு தங்க அங்கி அணிவித்து வரும் 26ஆம் தேதி மண்டல பூஜை நடைபெற உள்ளது. இதையொட்டி நெரிசலை தவிர்க்கும் வகையில் வரும் 25, 26ஆம் தேதிகளில் ஆன்லைன் மற்றும் ஸ்பாட் புக்கிங் எண்ணிக்கை குறைக்கப்பட உள்ளதாக தேவசம் போர்டு தெரிவித்துள்ளது. இதன்படி வரும் 25, 26ஆம் தேதிகளில் ஸ்பாட் புக்கிங் மூலம் தலா 5000 பக்தர்களையும், ஆன்லைன் பதிவு மூலம் 60000 பக்தர்களையும் அனுமதிக்க திருவிதாங்கூர் தேவசம் போர்டு முடிவு செய்துள்ளது.